பெங்களூருவில் சின்னசாமி ஸ்டேடியம் அருகே கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு பெண் உட்பட 8 பேர் உயிரிழந்துள்ளனர். 18 ஆண்டுகளுக்கு பிறகு ஆர்சிபி அணி 2025ஆம் ஆண்டுக்கான IPL கோப்பையை வென்றது. பெங்களூருவில் விதான் சௌதா வழியாக சின்னசாமி ஸ்டேடியம் வரை வெற்றி பேரணி நடைபெற்றது. பெங்களூருவில் முன்னெடுக்கப்பட்ட வெற்றி பேரணியில் விதான் சௌதா அருகே கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. பெங்களூருவில் சின்னசாமி ஸ்டேடியம் அருகே கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு பெண் உட்பட 8 பேர் உயிரிழந்துள்ளனர். பாண்டியராஜன், நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் காத்திருக்கலாம். மகேந்திரன், ஒருபுறம் கூட்ட நெரிசலில் ரசிகர்கள் உயிரிழந்து வர, மறுபுறத்தில் RCB வீரர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த பாராட்டு விழாவில் அடுத்தடுத்து நடைபெறவிருக்கும் நிகழ்ச்சிகளில் மாற்றங்கள் ஏதேனும் செய்யப்பட்டுள்ளதா? பெங்களூரு முதல் முறையாக கோப்பை வென்ற நிலையில் அந்த RCB ஆனது இந்த வெற்றி கொண்டாட்ட பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த வெற்றி கொண்டாட்ட பேரணி நடத்த திட்டமிட்டிருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் கூடி அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை ஒரு பெண் உட்பட 8 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருக்கின்றனர். பலர் மயக்கமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக அந்த சின்னசாமி மைதானம் அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் தான் அவர்களை சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கின்றனர். ஏற்கனவே 8 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் மேலும் பலர் உயிரிழக்கக்கூடிய அச்சமானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் கடுமையான கூட்ட நெரிசலில் மைதானத்திற்குள் எப்படியாவது உள்ளே சென்றுவிட வேண்டும் என்று ரசிகர்கள் ஒருவர் மீது ஒருவர் ஏறியாவது முண்டி அடித்துக் கொண்டு உள்ளே சென்று விடலாம் என்று கடுமையான கூட்ட நெரிசல் இந்த சின்னசாமி மைதான பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விதான் சௌதாவில் ஒருபுறம் பாராட்டு விழாவானது நடைபெற்று வருகிறது. அங்கு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்ட கர்நாடக முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இந்த பாராட்டு விழாவானது விதான் சௌதா பகுதியில் நடைபெற்று வருகிறது. அங்கு RCB வீரர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் மாலைகள் அணிவித்து அந்த பாராட்டு விழாவானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அந்த பகுதியில் இருந்துதான், அந்த விதான் சௌதா பகுதியில் இருந்துதான் சின்னசாமி மைதானம் வரை அந்த வெற்றி கொண்டாட்ட பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விதான் சௌதா பகுதியிலுமே கடுமையான கூட்ட நெரிசலானது தற்பொழுது ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கடுமையான கூட்ட நெரிசலில் சிக்கி அங்கும் பலர் தவித்து வருகின்றனர். பலர் மயக்கமடையக்கூடிய ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. ஒருவர் மீது ஒருவர் ஏறி அந்த முண்டியடித்துக் கொண்டு நகரக்கூடிய சூழ்நிலையால் அந்த பகுதியிலும் பலர் காயமடையக்கூடிய ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. விதான் சௌதாவிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த RCB அணி வீரர்களையும் கோப்பையுடன் வெளியே வரக்கூடிய வீரர்களை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் அந்த பகுதியிலும் கூடியிருக்கின்றனர். அந்த வெற்றி கொண்டாட்ட பேரணி நடைபெறக்கூடிய அந்த வழி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கூடி அவர்களை பார்ப்பதற்காக கூடியிருக்கக்கூடிய நிலையில் கடுமையான கூட்ட நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. தற்போது வரை 8 பேர், ஒரு பெண் உட்பட இந்த பகுதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி 8 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர். மேலும் பலர் காயமடைந்து தொடர்ச்சியாக அந்த மயக்க நிலைக்கு செல்கின்றனர். பலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த கூட்ட நெரிசல் சிக்கி இந்த சின்னசாமி மைதானம் அருகிலேயே 2 மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய நிலையில் அந்த மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த கூட்ட நெரிசல் சிக்கி மயக்கமடைந்தவர்கள், காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். கர்நாடக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் இந்த RCB தலைமையில் அந்த வீரர்களுக்கு பாராட்டு விழாவானது ஒரு பக்கம் விதான் சௌதா வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. கூட்ட நெரிசல் சிக்கி காயமடைந்தவர்கள், மயக்கமடைந்தவர்கள் அனைவரும் சிவாஜி நகரில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மருத்துவமனைக்கு முதல்வர் மற்றும் துணை முதல்வரும் சென்று பார்வையிட்டிருக்கின்றனர். ஒருபுறம் இந்த விழாவானது சற்று நேரத்தில் இந்த பாராட்டு விழாவானது நடைபெற்று முடிந்த பிறகு சின்னசாமி மைதானத்தில் கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வரை இந்த கொண்டாட்டத்திற்கு எந்த விதமான பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் இதுவரை எந்த விதமான அறிவிப்பும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை. தற்போது வரை 8 பேர், ஒரு பெண் உட்பட இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.